ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா குக் ஹவுஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாயை சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதுனால தக்காளி வதங்கி நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கி நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போது நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.